கேட்கிறாராம். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது? நாம பேசுறோம், தேவன் கேட்கிறார். ஏன்? நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா? நம்மளை பத்தி எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, நீங்க கேட்கறதா கூட இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார்? எப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டீங்க? அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா? இப்ப பாருங்க, ஒரு பிஸியான ரோடு இருக்கு, மார்க்கெட் ரோடு. ஒரு 50 அடியில இருந்து உங்க கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒண்ணுமே கேட்கல. ஏன்னா சுத்தி அவ்வளவு சவுண்ட் இருக்குது, ஒண்ணுமே என்ன செய்யல, கேட்கல. சில நேரத்தில் பாருங்க, போன் வரும், அந்த பேசுறவர் சைடு யாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது. எது கேட்கும்? ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்க சொல்லுவீங்க, அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது, நீங்க பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பேசுற வருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுத்தி என்னவா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். 2 பேர் மட்டும் பேசணும். அதுதான் தனித்திருக்கிற இடம். நீங்களும் தேவனும் தனியா இருந்தா மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் உங்க லைஃப்ல என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளவு விஷயத்துக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எவ்வளவு விஷயத்துல நீங்க தப்பா முடிவெடுக்கிறீங்க. அது உலக பிரகாரமான வேலையாவே இருக்கட்டும். இந்த வேலைக்கு போலாமா வேணாமா, இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போலாமா வேணாமா, எவ்வளோ உங்க லைஃப்ல இருக்கு, எவ்வளோ கன்ஃபியூஷன். இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலா ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? காலையில எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா, பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை நீங்க ஏன் தேவன்கிட்ட போய் தனியா கேட்க கூடாது? ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்க கூடாது? ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் என் அனுபவத்தை சொல்றேன், ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர்.